கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் வசனத்தை கேட்கிறதுக்குமாய் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. மனிதர் அநேக பிரச்சனைகளுக்குள்ள மனிதன் கடந்து சென்று சிக்கி அவன் ரொம்ப பிரச்சனையோடும் வேவலாதியோடும் கவலையோடும் ஆயிருக்கிறார். இந்த நாடுகளில் நம்மை மீட்கொண்ட ஒரு இயேசு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவது இல்லை. நம்ம நம்பிக்கை, விசுவாசம் அது பெரியதாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் நாங்கள் உன்னை துதிக்க ஆராதிக்க நீ எங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மையான தேவனே, நாங்கள் உன்னை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். இந்த கால வேளையிலும் தேவ பிரசன்னம் ஓரோ பிள்ளைகளின் மேலும் இறங்கி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னோட பிரசனத்தால் நிரப்பட்டும். உன்னுடைய ஆவியின் பிரசனத்தால், மகிமையின் பிரசனத்தால் நிரப்பி நம்மை வழிநடத்துத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். இந்த கால வேளையிலும் தேவனே, அநேகாயிரம் மக்கள் கண்ணீரோடு கவலையோடு உன்னுடைய பாதத்தில் வருகிறேன். ஜப வாழ்க்கையில் இருக்கிற அநேகருக்கு பிரச்சனையோட கவலையோட கண்ணீரோடு இருக்கும் போது அநேகர் பின்னாடி போய்கொண்டிருக்கிற இந்த நாடுகளில் பின்னாடி போகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன். ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை கொடுக்கட்டும். இயேசுவில் உள்ள விசுவாசத்தில் முன்னாடி கடந்து வர அநேகாயிரம் மக்களுக்கு நீக்கிறதால் கண்ணீரோடு பலவீனதையோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை நீ அனுப்புதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலவேளையிலும் கர்த்தர் நம்மை கைவிடார், நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 7:13 நான் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை பார்த்து அவன் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லினார். கர்த்தர் அவனை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லினார். ஒரே ஒரு மகன், அந்த மகளுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார். அவன் இறந்து போய சூழ்நிலை, அவனையும் சுமந்து வருத மக்கள், அழுதிக் கொண்டு வருத மக்கள், அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நீ அழாதே. இன்றையிலிருந்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்து, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீ அழாதே. உன்னுடைய அழுதலை மாற்றுத தேவன். இறந்து போன சூழ்நிலையை, ஜீவனில்லாத சூழ்நிலையை மாற்றுத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் இந்த கால வேளையிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை அதிசயமாய் வழி நடத்துதவராயிருக்கிறார். மகனே, மகனே, அழாதே. உன்னுடைய அழுதல்களை மாற்றுத தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய அற்புதத்தை செய்ய முடிகிற தேவன். உன்னோட உயிர் இல்லாத இருக்கிற சூழ்நிலை, அநேகாயிரம் மக்கள் உன்னை சுமந்து கொண்டு போகுதா? ஓ, உன்னோட தேசம் அழுதுதா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள அழுதல் கொடுக்குதா? உன்னோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொடுக்குதா? சகல பலவீனதைகளும் இன்றைக்கு இதை நாளில்
கர்த்தராகிய இயேசுவினால் எடுத்து மாற்ற முடியும். விசுவாசம் வைக்கட்டும். அவள் அழுதி கொண்டு வருகிறார். இனி எனக்கு யார் இருக்கிறார்? இனி எனக்கு என்ன, எப்படி நான் முன்னாடி கடந்து செல்லுவார் உள்ள அதை அழுதலோடு அந்த மகள் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த மகள் அதை அவளை பார்த்த உடனே இயேசு அவள் மேல் மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. மனதுருகி அவளோடு சொல்லுகிறார், நீ அழாதே, உனக்காய் ஒரு அற்புதம் உண்டு, உனக்காய் ஒரு விடுதல் உண்டு, உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க முடியும், நீ அழாதே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க அழாதே அழுதி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், உன்னுடைய மன கஷ்டமான நிலைமையில், உன்னுடைய பிரச்சனையான நிலைமையில், நீ கடந்து போகிற இடத்தில் எல்லாம் உனக்கு ஒரு வெற்றி இல்லையே என்று சொல்லி அழுதி கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் சொல்லுகிறார், இன்றையிலிருந்து அழாதே, அவர் உண்மையில் மனதுருகிற தேவனாயிருக்கிறார், அவர் உண்மையில் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையிலும் கர்த்தர் உன்னை தொடுத தேவனாயிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாசத்தை, ஒரு மாற்றத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைக்கிறவராயிருக்கிறார், உன் கண்ணீரை நான் துடைக்கிறவராயிருக்கிறார், உனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் துடைத்து மாற்றுகிறவராயிருக்கிறார். நீ அழாதே. உன் வாழ்க்கையிலே நீ அழுதல் இல்லை. இன்றைய தினம் அவர் உன் வாழ்க்கையில எல்லா போராட்டங்களை எடுத்து மாற்றுகிறவராயிருக்கிறார். நீங்க நம்பிக்கை வைக்கும் போது ஒரு விடுதல் இருக்கும். அதை ஒரே ஒரு மகன், அதை அந்த மகன் இறந்து போகிறார். அந்த சூழ்நிலையில அந்த அம்மா அதை கதறி அழுதுகிறார். அவர் பலவீனப்படுகிறார். இது யாரும் இல்லா என்ற சூழ்நிலையில் இருக்கிறார். இந்த மாதிரி நேரத்திலும் கர்த்தர் உன் பக்கத்தில் வந்தவராய் இருக்கிறார். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள எல்லாரும் உன்னை கைவிட்ட சூழ்நிலையிலும், எல்லாவராலும் உன்னை தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றும், அவர் உன்னை நடத்துத தேவன் என்றும் நீ நம்பிக்கை வைக்கும் போது அவர் உன் பக்கத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார், அழாதே, உன்னை விடுவிக்கிறவராய், உன்னை உயிர் கொடுக்கிறவராய், உன்னை ஜீவிப்பிக்கிறவராய், உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அம்மா கிட்ட சொல்லுகிறார், மனதுருகி இயேசு சொல்லுகிறார், அதை அழாதே, அதை அழாதே. அவர் கிட்ட வந்து அந்த அந்த படையை தொடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அதே அந்த மரித்து போன அந்த மகன், அந்த தேசத்திலே மக்கள் எல்லாம் அழுதி கொண்டிருக்கிறார். அந்த அம்மா அழுதுகிறார். இந்த சூழ்நிலையில் இனி ஒரு வாழ்க்கை இல்லையே, இனி திருப்பி எழுப்ப மாட்டேயே, இனி நான் என்ன செய்யும் என்னுள்ள வாழ்க்கையில் இருக்கும் போது கர்த்தர் அங்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறது இல்லை. அவர் திருப்பி உயிரை கொடுக்கிறார். ஒரு தேவன் வந்து காட்டி இருக்கிறார். உன்னுடைய கட பிரச்சனையுடைய மத்தி, உன்னுடைய கவலையுடைய மத்தி, உன்னுடைய கண்ணீரான சூழ்நிலையுடைய மத்தி கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், நீ அழாதே, நீ எழும்ப முடியும். உன் வாழ்க்கையில் நீ எழும்பி வர முடியும். உன்னோட பிரச்சனைகளில் இன்னைக்கு ஒரு முடிவு என்று நீ நினைக்கலாம். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய ஆரம்பமாயிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய ஆரம்பமாயிருக்கிறார். இன்றைய தினம் ஒரு ஆரம்பமாயிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் உன்னோடு கூட பேசுகிறார். நின்னை எழுப்புதான் தேவன் இருக்கிறார்.
மரண கெணியிலிருந்து எழுப்புத தேவன் இருக்கிறார். ஓ மரண கணிக்குள்ள நீ அகப்படும் போது அவர் உன்னை கைவிட்டு சுயர்த்துத தேவராக இருக்கிறார். கரம் விட்டு சுயர்த்துதவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்க, பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. இறந்து போன வாலிபன், அவன் இறந்து போனவராய், மக்கள் முன்னாடி எழும்பி வர முடியாதவனாய், அப்படியே கண்ணீரான சூழ்நிலையில் இருக்கும் போது, அந்த மக்கள் எல்லாம் கண்ணீரான சூழ்நிலையில் இருக்கும் போது, அந்த அம்மா அழுதி கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபரே எழுந்திடு. ஹல்லேலூயா. வாலிபரே நீ எழுந்திடு. இன்றைக்கு உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், வாலிபரே எழுந்திடு. உன்னுடைய வாழ்க்கையில, பிசினஸ்ல ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே வாலிபனே எழுந்திடு. இந்த நாளில் அவர் உன்னை எழுப்புதவராயிருக்கிறார். அவர் உனக்கு உயிரை கொடுக்கிறவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை, மாற்றத்தை கொடுத்து ஒரு உயர்ச்சியை கொடுக்க அவரால் முடியும். நீ நம்பிக்கை வைக்கிறோ, உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்யும். அதை பிசினஸில் தடைப்பட்டு இருக்கிற மக்கள், முன்னாடி போக முடியாத சூழ்நிலை இருக்கிற மக்கள், ஒரு இறந்து போன சூழ்நிலை போல, அதை ஒரு உயிரில்லாத சூழ்நிலையை போல முன்னாடி வர முடியாது, எழும்ப முடியாது, வளர முடியாது இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த உயிரில்லாத இருக்கிற சூழ்நிலை நான் மாற்றுகிறார். நீ அழாதே. ஹல்லேலூயா. நீ அழாதே. இன்றையிலிருந்து அது அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நீங்க நம்பிக்கை வைக்கட்டும், கர்த்தர் பிள்ளைகளை நம்பிக்கை வைக்கட்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திடு. உனக்கிட்டே சொல்லுகிறார், உன்னுடைய அதை இறந்து போன பிசினஸ்கள், உன்னுடைய முன்னாடி போக முடியாது இருக்கிற பிசினஸ்கள், உன் வாழ்க்கையில் வந்த கடற்பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், எல்லாவற்றையும் மாற்ற உயிருள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் உனக்கு உயிரை கொடுக்கிறவர். அவர் உன்னை திருப்பி எழுப்புத தேவன். அவர் உன்னை எழுப்பி நிறுத்த முடிகிற தேவன். அநேகர் இந்த நாள்களில் தற்கொலை செய்கிறார். அநேகர் தன் ஜீவனை கெடுத்து விடுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, தற்கொலை ஒன்றுக்கும் அதை நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறது அல்ல. இந்த நாடுகளில் அதை நான் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வாசனத்தை கேட்கிற நான் நீங்களும் கர்த்தருடைய படைப்பாயிருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்று சொல்லி நீங்க அதை பாரப்பட வேண்டாம், நீ அழுத வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். உனக்காய் ஒரு உயிருள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திடு. உன்னை எழுப்பி நிறுத்துத தேவன். மரண கிடக்கையிலிருந்து எழுப்புத தேவன். அந்த மரண படுக்கையிலிருந்து அவர் உன்னை எழுப்புகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளிலும் கர்த்தர் உன்னை கைவிடாதே. அவர் திருப்பி எழுப்புத தேவனாயிருக்கிறார். நீ சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகிற நேரத்திலும் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ அழுதலோடும் புலம்பலோடு கண்ணீரோடும் இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இன்றையிலிருந்து அழுத வேண்டும், ஞானோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம கிட்ட வருதே, அவர் உன்னுடைய கிட்டையும் வருகிறார், உனக்கிட்ட பக்கத்தில் வருகிறார். அவர் உன்னை தொட முடிகிற தேவனாயிருக்கிறார். உன்னுடைய உயிரில்லாத நிலைமையை கர்த்தர் எடுத்து மாற்றி நல்ல உயிர் உள்ளவராய் மாற்றப் போகிறார். இன்றைக்கு என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மையே ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்வார். ஆமென். நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உன்னை துதிக்க, ஆராதிக்க, உன்னுடைய வார்த்தைகளை கேட்க நீ எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உயிரில்லாத நிலைமை,
எழும்பி நிற்க முடியாத நிலைமை, அந்த நிலைமையிலிருந்து நீ எங்களை எழுப்பி நிறுத்துத தேவன் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். இப்பொழுது ஓரோ மக்கள் மேல் தேவ பிரசன்னம் இறங்கட்டும், அபிஷேகத்தில் வல்லமை இறங்கட்டும். இந்த நேரத்தில் ஓரோ மக்களையும் நீ தொடுதுகவை காய் ஸ்தோத்திரம், வல்லமை இறங்கட்டு, அபிஷேகத்தால் நிறைக்கட்டு. ஓரோ இந்த மக்கள் தேசத்தில் உயர்ந்து வரப்படுகிறவர்கள் இந்த நாடுகளில் கண்ணீரோடு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றே அழாதே, நான் உன்னை கெட்டு வருகிறேன். அல்லேலூயா. இந்த நாடுகள் உன்னை எழுப்புதவர் இயேசு உண்டு, உன்னை எழுப்புதவர் இயேசு உண்டு. அவர் உன்னை கைவிடாதவராய் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பிக்கை வைக்கிற விசுவாசத்தோட கர்த்தரையே நாங்கள் உன்னோட பாதத்தில் அமர்ந்திருக்கிற விசுவாசத்தோட கடந்து வருகிற இந்த நாடுகளில் ஒரு விடுதலை தாழ்ப்பா, ஒரு விடுதலை தன்று எங்களை நீ ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இப்பொழுதே கர்த்தரே உன்னோட மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். ஆவியின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இன்றைய தினமும் அன்றுவரே உன்னை துதிக்க ஆராதிக்க நீ எங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நாடுகளில் நம்மோடு சேர்ந்து ஜபிக்குதோ ஓரோ பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும், அபிஷேகத்தால் நிரப்பட்டும். இந்த கால வேளையில் ஒரு குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு குடும்பங்களுக்குள்ளேயும் அவங்களுடைய தேவைகளை சந்திச்சு நீ வழி நடத்துதவை காய் ஸ்தோத்திரம். வல்லமையால் நிரப்பட்டும், பலவீனங்கள் மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறார்.